கமல்ஹாசன் மீது ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆர் காலத்திலிருந்தே பகை இருப்பதுதான் விஸ்வரூபம் தடைக்கான உண்மை காரணம் என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். அதிமுகவிற்கு மிகவும் வேண்டிய தொலைக்காட்சி நிறுவனத்திடம் குறைந்த விலைக்கு விஸ்வரூபம் படத்தை விற்பதற்கு மறுத்துவிட்டதுதான் தடைக்கு காரணம் என்று ஒரு சாரார் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது குறித்து திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்லாமிய சமூகத்தின் மீது தாமும் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் பாசமும் பற்றும் உடையவர்கள் என்று இந்த பிரச்சனை எழுந்தவுடன் தெரிவித்த கருத்தை நினைவூட்டியுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், திரைப்பட இயக்குநர்கள் உள்ளிட்டோர் தடையை நீக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதையும் கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்று கமல் தெரிவித்தும், தமிழக அரசு விதித்த தடையை திரும்பப் பெற முன் வரவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திரைப்படத்தை அதிமுகவிற்கு மிகவும் வேண்டிய தொலைக்காட்சி நிறுவனத்திடம் குறைந்த விலைக்கு விற்பதற்கு மறுத்துவிட்டதுதான் தடைக்கு காரணம் என்று ஒரு சாரர் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் அவரை புகழ்ந்து பேசியதும் கோபத்திற்கு காரணம் என்று கூறினாலும் இதில் எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரிக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியே இரு தரப்பினரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவினை காணலாம் என்று கூறியும் அதற்கான முயற்சியில் தமிழக அரசு ஈடுபடவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 144 தடை உத்தரவை நிறுத்தி வைத்து உத்தரவிட்ட பின்னர் இரவோடு இரவாக தலைமை நீதிபதி பொறுப்பில் உள்ள நீதியரசர் எல்.பி. தர்மாராவின் வீட்டிற்கே சென்று அப்பீல் மனு தாக்கல் செய்ததை குறிப்பிட்டுள்ளார். எந்த அளவிற்கு ஜனநாயகமும் மனிதாபிமானமும் இந்த அரசிடம் இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேட வேண்டுமா என்றும் அவர் வினவியுள்ளார். கமல் படத்திற்கு இந்த அளவிற்கு எதிர்ப்பினை காட்டுவதற்கு என்னதான் காரணம் என்றால் இந்த பகை இப்போது ஏற்பட்டது அல்ல என்பதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். விக்ரம் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி ஒன்றில் எம்ஜிஆர் கலந்து கொண்ட போது ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எழுதிய கடிதத்தில் கமல்ஹாசன் பற்றி குறிப்பிட்ட கடுமையான வாசகங்களை அவர் நினைவூட்டியுள்ளார். அதில் விக்ரம் படம் வெளியான நாளன்று எம்ஜிஆர் பற்றி கமல் விளம்பரம் செய்யவில்லை என்றும் கிள்ளுக்கீரையாக எம்ஜிஆரை கமல்ஹாசன் பயன்படுத்தியதாகவும் ஜெயலலிதா அந்த கடிதத்தில் கைப்பட குறிப்பிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடைக்கான உண்மை காரணம் தெரிகிறது அல்லவா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று தந்தை பெரியார் அடிக்கடி கூறுவாரே, எதற்காக தடை என்பது இப்போது புரிகிறது அல்லவா என்றும் திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். விஸ்வரூபம் பட விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக நள்ளிரவு வரையிலும் திரையுலக முன்னணியினர் அவரது வீட்டில் திரண்டிருந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர். நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் அதிகாலை வரை இல்லத்தின் முன்பு திரண்டிருந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. விஸ்வரூபம் படத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று மீண்டும் தடை விதித்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் கமல் ரசிகர்கள் கொந்தளித்தனர். அவரது வீட்டின் முன்பு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் நேற்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் அவரது ரசிகர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஏராளமான திரையுலக முன்னணியினரும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமல் இல்லத்தில் கூடி அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இயக்குனர் அமீர், நடிகர் சிவக்குமார், அவரது மகன்களான நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, நடிகை ஸ்ரீபிரியா என ஏராளமான திரையுலக முன்னணியினர் நள்ளிரவு 1 மணி வரையிலும் கமல்ஹாசன் வீட்டில் கூடி ஆலோசனை நடத்தினர். இதேபோல் நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் அதிகாலை வரை அவரது வீட்டின் முன்பு திரண்டிருந்தனர். ஒரு தமிழன்ற ஒரே காரணத்துக்காண்டி இப்படி புறக்கணிக்கப்படுறது ரொம்ப அவமானமான ஒரு செயல். மற்ற எல்லா மாநிலங்களிலும் படம் வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு உணர்வு, இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு உணர்வுங்கிறது எந்த இடத்துலையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது மற்ற எல்லா மாநிலத்திலும் வெளியிட்டு இந்த மாநிலத்தில் மட்டும் வெளியிடலைங்கிறது முழுக்க முழுக்க தமிழனுக்கு ஏற்பட்ட அவமானமாக தான் அதை பார்க்குறாங்க. கமல் என்ன முறையாக சட்ட ரீதியாக போயிட்டுருக்காரு. தணிக்கைக்குழு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் உச்சநீதிமன்றம் தடையை நீக்கினதுக்கு அப்புறமும் தடை விதிக்கிறது தவறு. இந்நிலையில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் ரசிகர்கள் அமைதி காக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். சகோதரர்களுடன் நான் பேசியிருக்கிறேன். அவர்களும் நானும் சில உடன்படிக்கைகளை எடுக்க இருக்கிறோம். இதற்குள் நீங்கள் ஆவேசத்திற்கு விலை போகாதீர்கள்.
வேறு சக்திகளுக்கு விலை போகாதீர்கள். இது கலவரத்தில் ஈடுபடாதீர்கள். ஒரு தேதி சொல்லியிருக்கிறார்கள் கோர்ட்டில், அதுவரை பொறுமை காத்திருங்கள். நீதி கிடைக்கவில்லை என்றால் அல்லவா நாம் பேச வேண்டும். அதுவரை நீங்கள் நீதிக்காக போராட வேண்டியது நான் போராடி கொண்டிருக்கிறேன் உங்கள் சார்பில். தயவு செய்து நீங்கள் குரல் கொடுக்காதீர்கள். இது ஒரு பப்ளிக் எஜிடேஷன் ஆக வேண்டிய அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு சினிமா. நான் ஒரு சின்ன கலைஞன். உங்களுக்கு என் மேல் இருக்கும் பாசம் அளவு மிகுந்தது என்பதை நான் உணர்கிறேன். இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமலே எனக்கு உங்களுக்கு என் மீது இருக்கும் அன்பு புரிகிறது. எனது ரசிகர்கள் என்று நான் சொல்லும் பொழுது எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்களையும் அது குறிக்கும். நீங்கள் இருவரும் ஒத்துமை காத்து வதந்திகளை பொய்யாக்குங்கள், கோபத்திற்கு ஆளாகாதீர்கள். இது வெறும் சினிமா. தயவு செய்து அமைதி காக்க வேண்டும் என்பதை தமிழனாக, இந்தியனாக, உங்கள் கலைஞனாக கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் விஸ்வரூபம் ஹிந்தி படம் மும்பையில் நாளை வெளியிடப்படுவதையொட்டி நடிகர் கமல்ஹாசன் இன்று மும்பை செல்கிறார். இதனிடையே நாகர்கோவிலில் விஸ்வரூபம் பட வெளியீட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்களை காவல்துறையினரே அப்புறப்படுத்திய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.